வணக்கம் வாசகர்களே. நான் விக்ரம். வயசு 25. என் காதலி பேர் சரண்யா. எங்கள் ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம். அவளோட தங்கச்சி வெண்ணிலா எனக்கு செய்த உதவி தான் இங்கே சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் காதலி வீட்டில் அவளோட அம்மா, என் காதலி சரண்யா, அவளோட தங்கச்சி மட்டும்தான். அவளோட அப்பா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார். எங்களோட காதல் அவளோட வீட்டுக்கு தெரியும். நானும் சரண்யாவும் சென்னையில் தங்கி வேலைக்கு போகிறோம். சரண்யா லேடிஸ் ஹாஸ்டல் தங்கி வேலைக்கு போகிறா. அவளோட ஹாஸ்டல் ரொம்ப கட்டுப்பாடுடன், ரொம்ப கண்டிப்பு அதிகம். அதனால் வெளியே ஆட்கள் அனுமதி இல்லை. நான் மட்டும் தனியாக வீடு எடுத்து வேலைக்கு போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் சரண்யா என் வீட்டுக்கு வந்து விடிய விடிய சுண்ணாம்பு அடித்து 2 பேரும் உதவி செய்து கொள்வோம். கொஞ்ச நாள் கழித்து அவளோட தங்கச்சிக்கு படிப்பு முடிந்து வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் சரண்யா என்கிட்ட வந்து, என் தங்கச்சிக்கு நாளைக்கு வேலைக்கு இன்டர்வியூ சென்னையில் இருக்குது, இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு வருவா, நீ அவளை பிக்கப் பண்ணி உன் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, நான் நைட் வேலை முடிச்சுட்டு உன் ரூமுக்கு வந்துடுவேன்னு சொன்னாள். நான் அப்போது நாளைக்கு கச்சேரி இருக்குது என்று சொன்னேன். தங்கச்சி தூங்கட்டும், வச்சுக்கலாம் என்று சொன்னாள். வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து குளிச்சு ரெடியாகி இன்டர்வியூ அட்டன் செய்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இன்டர்வியூ மொத்தம் 3 ரவுண்டு இருக்குது, இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்கணும் என்று சொன்னாள். சரி என்று சொல்லி குளிக்க சொல்லி ரெடியாக சொன்னேன். ஷாப்பிங் போகலாம்னு அவள் குளித்து ரெடியாகினாள். நான் குளித்து வெறும் துண்டு மட்டும் கட்டி கொண்டு வெளியே வந்தேன். அப்போது கீழே நீட்டி கொண்டு இருக்க வெண்ணிலா பார்த்து கொண்டு, துணியை போடு மாமா என்றாள். அதற்கு நான், அதிசயமாக என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று கூறி அவள் முன்னாடியே துணி மாற்றினேன். கண்ணில் பார்த்து வெக்கத்தில் சிவந்து சந்தோஷமானாள். பின்பு வண்டியில் உட்கார்ந்து இருவரும் மால், கடைகள் என்று ஊர் சுற்றிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தோம். சரண்யாவும் வந்தாள். ஊரில் அம்மா எப்படி இருக்குது என்று கேட்டு, இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு என்று கேட்டு அக்காவும் தங்கையும் சாப்பாடு செய்தார்கள். நான் உள்ளே போய் வெண்ணிலா பார்க்காத நேரம் சரண்யாவிடம் சப்பாத்திக்கு மாவு பிசைந்தேன். அவளும் எனக்கு உதவி செய்தாள். பின் பானையில் கடப்பாரை வைத்து தொட்டு தொட்டு எடுத்தேன். பின்னர் வெண்ணிலா கவனிக்கும்போது நான் வெளியே சென்றேன். அப்போது வெண்ணிலா எனக்கு கீழே கூடாரம் போட்டு இருப்பதை நல்லா கவனித்தாள். இரவு சாப்பிட்டு நான் என்னோட ரூமுக்கு சென்று படுத்துக்கொண்டேன். அக்காவும் தங்கையும் ஒரு ரூமில் படுத்து கொண்டனர். நான் ரூம் தாள் போடாமல் காற்று வரும்படி கதவை திறந்து வைத்து இருந்தேன். எதுவும் என் மேலே இல்லாமல் சுதந்திரமாக இருந்தேன். நல்ல தூக்கம். திடீர்னு குல்பி ஐஸ் சில்லுன்னு இருந்துச்சு. கண்முழித்தால் வெளியே நல்ல மழை. சரண்யா என் பக்கத்தில் இருந்தாள். பின்பு இருவரும் பஜனை பண்ண ஆரம்பித்தோம். கதவை சாத்தாமல் ஜன்னல் ஓரம் கம்பியை பிடித்தபடி மழையை ரசித்து என் முன்னால் குனிந்து பானைக்கு சுண்ணாம்பு அடிக்க ஏதுவாக எனக்கு தூக்கி கொடுத்து உதவி செய்தாள். நானும் ஒரு சப்போர்ட்டுக்கு இளநிகளை பிடிச்சுக்க 1 வாரமாக சுண்ணாம்பு அடிக்காம இன்று கொஞ்சம் வெறியோடு தொடர்ந்தேன். அப்போது எதேச்சையாக கதவு இடுக்கில் வெண்ணிலா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். நானும் பார்த்தேன், அவளும் பார்த்தாள். வெளியே மழை பெய்தாலும் உள்ளே வியர்வை வடிய வடிய பானை நிறைய வெள்ளையடித்தேன். பின்பு வாடிய கீரை போல தொங்க போதும் என்று நினைக்கும்போது எனக்கு பத்தாது என்று தூங்கிய கடப்பாரை தூக்கி நிற்க வைத்து அவள் கையை அவள் தலைக்கு பின்னாடி கட்டி கொண்டு மேலே பார்த்து சளைக்காமல் மட்டை உரித்தாள் சரண்யா. நான் பிடிமானத்துக்கு ஏதுவாக பலூனை பிடித்து கொண்டு சப்பாத்திக்கு மாவு பிசைந்தேன். காலையில் எதுவும் தெரியாது போல 2வது இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனேன். அவள் ஆர்வம் தாங்காமல் கேட்டாள், நேற்று செம கச்சேரி போல அப்படின்னு. நானும் ஆமாம் என்று சொன்னேன். இதனால் எங்கள் இருவருக்கும் நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அது அவள் மீது ஒரு சந்தோஷமாக ஈர்ப்பாக மாறியது. அந்த வீட்டில் நானும் சரண்யாவும் அடிக்கடி பூஜை செய்வோம். பின்னர் வெண்ணிலாவை நோட்டமிட்டேன். அவள் பக்கத்து ரூமில் அவளை கட்டுப்படுத்த முடியாமல் சுண்ணாம்பு அடிப்பாள். அடுத்த நாளும் விடிய விடிய பூஜை நடந்தது.
அவளுக்கு பொறாமையாக இருந்திருக்கும். சரண்யா முகம் வீங்கி நடக்க முடியாமல் நடந்தாள். இறுதி நாளில் சரண்யா அவள் ஆஃபீஸ்க்கு சென்று விட்டாள். இன்டர்வியூ சீக்கிரமாக முடிந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். டீ வேணுமா என்றபடி வெண்ணிலா வீட்டு கதவை திறக்கப் போக, ஆமாம் வேண்டும் என்று நான் இழுக்க, அவள் துணியை மாற்ற துணியை கலட்டியபடி பெட்ரூமுக்குள் நுழைய நான் சோபாவில் உட்கார்ந்தேன். அவள் நைட்டிக்கு மாறியிருந்தாள். வசதிக்காக உள்ளே ஏதும் போடாமல் இருவரும் டீயை குடிக்க நிசத்தம் நிலவியது. நான் கிளம்புகிறேன், கொஞ்சம் வேலை இருக்கு என்றேன். அவள் என் கையை பிடித்து உட்காரு மாமா என்று என் அருகில் அமர்ந்தாள். நான் அவளை பார்க்கும்படி பலூனை நைட்டி பாதி திறந்து வைத்தாள். அவள் செயல் எனக்குள் ஏதோ செய்தது. நான் பார்ப்பதை அவள் பார்த்து அவளுக்கு வார்த்தை வர மறுத்தது. கண்ணை நோண்டிடுவேன் என்று விரலில் சைகை செய்தாள். ஏய், உண்மை சொல்லவா, பலூன் பெருசா இருக்கு என்று நான் நக்கல் அடிக்க அவள் பொய்க்கோபத்தில் முகம் சிவக்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, என்னை கட்டிக்க போகிறவன் தானே கவலைப்படணும் என்று கோபத்தில் விசுக்கென்று பெட்ரூம் கதவை சாத்த வாயடித்து போனேன். உள்ளே நுழைந்த அவள் கண்ணாடி முன் நின்று பலூனை எடுத்து ரசித்தாள். அவளை சமாதானம் செய்ய பின்னாடி போனேன் சாரி கேட்பதற்கு. அவள் பின்னால் நின்று மெதுவாக பலூனை பிடித்தேன். அவள் முகம் சிவந்து இருப்பதை பார்த்து எனக்கு வேணும் வெண்ணிலா என்றேன். பலூனை பார்த்தபடியே இருக்க வியர்த்து நனைந்திருந்தது என் முகம். மெதுவாக கடப்பாறை பானையை முட்டி நின்றது. என் கைவிரல்கள் கோர்த்து பலூனை அழுத்தி பிடித்தேன். எனக்கு மெல்ல இரக்கம் காட்டினாள். பள்ளத்தாக்கு ஈரமானது. என் விரல் பள்ளத்தில் விளையாடியது. அவளால் சந்தோஷத்தில் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது வெண்ணிலா மொபைல் ஃபோன் அலறியது. வேகமாக போனை எடுத்தாள். ஏய், ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமா என்று சரண்யா கேட்டாள். இல்லடி சரண்யா, குளிச்சுட்டு இருந்தேன் என்றாள் வெண்ணிலா. இப்போ என்ன குளியல்? சரி, விக்ரம் எங்க என்றாள் சரண்யா. பின்னால் நின்று கொண்டிருந்த என்னை திரும்பி பார்க்க நோ என்று சைகை காட்டினேன். தெரியலடி, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போறேன் என்று சொல்லி போனார் என்று சொன்னாள். எதுக்கு பொய் சொல்ல சொன்னீங்க என்று முறைத்தாள். அவ இருக்கும்போது உங்ககிட்ட பேசினாலே சண்டைக்கு வருவா என்று சொல்ல சோபாவில் வந்து உட்கார்ந்தாள். அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன். இருவரது கைகள் உரச தன் நெஞ்சுக்குள் படபடமென துடிப்பதை உணர்ந்தேன். நான் அவள் காலில் கையை வைத்து அழுத்தி பிடித்தேன். சூடான மூச்சுக்காற்று என் மூக்கில் உணர்ந்தேன். என் தொண்டைக்குழி சுருங்கி விரிய நெஞ்சு அடைப்பதை போல் இருந்தது. சரண்யா மெல்லிய குரலில் என்ன என்று என் முகத்தை பார்க்க, நீ அழகா இருக்க என்றேன். அவள் சத்தியமா சொல்லு, நான் அழகுன்னு என்றாள். நான் திடீர்னு எழுந்து கைப்பிடித்து இழுத்து முகத்தில் இருந்த ஆரஞ்சு பழத்தை கவினேன். அவள் திமிரி கொஞ்சம் கொஞ்சமாக என் பின்னாடி மண்டையை பிடித்து அடக்கினாள். கடப்பாறை பள்ளத்தில் வேலை பார்க்க ரெடியானது. நேற்று நைட்டு அவளுடன் அடித்த சுண்ணாம்பு சம்பவத்தைப் போல இப்போ வேணும் என்று கேட்டாள். பகலில் மச்சி உருளில் நெல்லு குத்த வாட்டமாக தலையணை வைத்தாள். கீழே மெல்ல மெல்ல குதிரை ஓட்ட ஆரம்பித்து முனகல் சத்தத்தில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. நன்றி.